ஐ ஜஸ்ட் கெட் சோ இன்ஸ்பயர்டு. நான் நிறைய மிச்ச ஸ்கூல்ஸோட கரிக்குலமும் பார்த்தேன். அவங்களோட பாலியில பார்த்தேன், அதுக்கப்புறமா அந்தமான்ல பார்த்தேன், கோவால பார்த்தேன். ஏன்னா இந்தியால கோயம்புத்தூர்ல பார்த்தேன், திருச்சியில பார்த்தேன். அதுக்கப்புறம் நார்த் இந்தியால நிறைய லைக் அட்லீஸ்ட் 15 ஸ்கூல்ஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இதெல்லாம் அங்க கரிக்குலம்ல இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு ஆன்லைன்ல இது பாசிபிளா, அதுவும் ஃபுல்லி ஆன்லைன். ஏன்னா நிறைய வந்து ஹைபிரிட் கொடுக்குறாங்க. ஃபுல்லா ப்ராப்பரா சன்ஸ்கிரிட் நேம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்களா, நமக்கு அதோட கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் why don't I give a try? I've been following Saranya for like a way long and just why not ன்னு சொல்லி தான் நான் கேட்டேன். ஜஸ்ட் எதுக்கும் கேட்போம். என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ நான் நிறைய உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, தி உங்களோட ஒரு வீடியோல வந்து வி ப்ராமிஸ் அஃபோர்டபுள் அண்ட் அன் இன்க்ளூசிவ் ஸ்பேஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருப்பீங்க. இன்க்ளூசிவ் இஸ் சம்திங் வெரி பர்சனல், ரைட்? Not every school will have this inclusivity. So I thought, okay, maybe I'll just give it a try. கேட்டு பார்ப்போம் அப்படின்னு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணவே முடிவு பண்ணிட்டேன், எங்க இருந்தாலும் நம்ம முடிச்சிடணும். எனக்கு வந்து கனடால இருக்கிறப்ப 1:30 ஆர் 2:30 இல்லைன்னா 12:30க்கு இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் ஆக்சுவலி யோகா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அட்வைஸ் பண்றோம். பட் எனக்கு தியரிக்கு நான் வந்து கேட்கணும், கத்துக்கணும் அப்படின்ட்டு எனக்காக டைம் ஜோன் மாத்துவீங்களா, ஆர் லைக் வேற ஏதாவது கிளாஸ் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு, 2 பேட்ச் இருக்கு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு வாங்க. இந்த பேட்ச்ல உங்களால வர முடியலன்னா அதுக்கு வாங்க. நீங்க வந்து அப்படியே இப்படிதான் இருக்கணும்னு இல்லை, உங்களுக்காக ஃபிளெக்சிபிளா நாங்க கொண்டு போறோம், உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. லைக் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா அட்டன் பண்ணணும்னு நினைச்சாலே யூ ஹாவ் த பாத், இதுதான் உங்க பாத் அப்படின்னு எனக்கு பிரியங்கா மேம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லணும், அகாமடேட்டிங்கா இருந்துச்சு. லைக் நான் எங்கெங்கயோ இருந்தாலும் டிராவல் பண்ணுவேன், கார்ல இருந்து அட்டன் பண்ணேன் ஒரு கிளாஸ், லைக் பீச் ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், கேம்பிங்ல இருந்தேன். பட் எனக்கு அந்த கண்டிப்பா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணும், நம்ம எங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஃபேமிலிங்கிறதும் எல்லாமே வந்து எப்பயுமே கோ எக்ஸிஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கும். இதுக்காக தான் நான் இப்ப இருக்கேன்ப்பா, 2 months என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வாழ்க்கைலாம் வாழ மாட்டேன், யோகா மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு இருக்க முடியாது. ஏன்னா அதுவும் பேரலா நடந்துட்டே தான் இருக்கும், சுத்தி சுத்தி சேஞ்சஸ் நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு வாட்டி என்னோட பொண்ணு ஃபுல்லா தூங்க விடல ராத்திரி. அடுத்த நாள் எனக்கு 5:30க்கு கிளாஸ் இருக்கு, எனக்கு அது போகணும், எனக்கு மனசளவுல போகணும்னு இருக்கு. என் உடம்பு சுத்தமா ஒத்துழைக்கல. கொஞ்சம் முன்னாடி எழுந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், மெடிடேஷன் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்தப்புறம் என் பாடி வந்து ஓகே, நான் உனக்கு கோஆப்ரேட் பண்றேன், இட்ஸ் ஓகே, லைக் யா யூ ஆர் ஸ்டில் டயர்ட் பட் யூ கேன் டூ இட். இட்ஸ் நாட் தட் யூஆர் புஷிங் யுவர் லிமிட், யூஆர் நாட் அட் தட் லிமிட், யூ ஹாவ் லாட்ஸ் மோர்னு எனக்கு சொல்லிச்சு. அது எனக்கு வந்து ஒரு அவேக்கனிங்கா இருந்துச்சு. என் ப்ராக்டிக்கலுக்கு படிக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ரிவைஸ் பண்றதுக்காக இந்த ஆசை நான் நீங்க கேளுங்க, நான் பெனிஃபிட்ஸ் கான்ட்ரா எப்படி பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு. அவரு நீ ஸ்ட்ரெச் சொல்லு, மசில் சொல்லுன்னு கேட்டாரு. ஐயா, அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. நீ ஸ்ட்ரெச் சொல்லு, அப்பதான் உனக்கு தெரியும் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஏன் எனக்கு ஸ்ட்ரெச் சொன்னாங்கன்னு கூட தெரியல. நான் நோட்ஸ் எடுக்கும்போது வேக வேகமா நோட்ஸ் எடுத்து பாதி யூகேல விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நானே நிறைய எனக்கே மிஸ்ஷாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் சொன்னாதான் தெரியுது, ஓ groin ஏரியால ஸ்ட்ரெச் நடக்குது, groinல இன்ஜுரி இருக்குன்னா அந்த அவாய்ட் பண்ணிடணும். ஏன் சொன்னாங்க, இங்க மசில் ஒர்க் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கடகடன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எக்ஸாம் படிக்கிறப்ப தான் புரிஞ்சுது. ஸோ அது இப்ப எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவாங்க, பாடியோட கனெக்ட் பண்ணி படிங்க. எனக்கு சயின்ஸ் குரூப்பே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பாடியோட இப்படி கனெக்ட் பண்றது நமக்கு, நான் தள்ளி வச்சு பார்ப்பேன் இப்போ தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் தான் அந்த ஓ இதெல்லாம் இதுக்குதான் சொன்னாங்களா, புரியுது இப்பதான். ஆமா ஆமா, எனக்கு இங்க ஸ்ட்ரெச் ஆகுது, லைக் ஐ கேன் ஃபீல் அண்ட் நவ் ஐ நோ why I shouldn't do something or when I should do anything. அது வந்து எனக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. ஆப்வியஸா நான் இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறேன். யாரோ ஒரு 4 பேருக்கு நான் சொல்லி தரேன், அந்த 4 பேர் அதனால ஆமா நீ சொல்றது எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னாங்கன்னா, அதுதான் வந்து ஐ திங்க் இட்ஸ் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் திஸ் குட்டி லேர்னிங் தட் ஐ ஹாவ் இன் யோகா. ஐ ஃபீல் லைக் ஸோ எனக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்தது கிளாஸ். அண்ட் டெட்லைன்னா டெட்லைன், இன்னைக்கு நீ முடிக்கலன்னா நாளைக்கு உனக்கு தான் ப்ராப்ளம். லைக் இட்ஸ் நாட் தட் சம்படி இஸ் அட் த பேக், உனக்கு வந்து மார்க் போட்டுட்டே எல்லாம் இருக்க மாட்டோம் ஒவ்வொரு சப்மிஷனுக்கும். ஆனா நீ சப்மிட் பண்ணல 8 PM 8 PM, எனக்கு இந்த டைம் ஜோன் டிஃபரன்ஸ்ல எது 8 PM தெரியாது. சில டைம்ஸ் கிளாஸ் 1 hour முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு, பிரியங்கா மேம் யாரையாவது ஹோஸ்ட் ஆன் பண்ண சொல்லுங்களேன். ஆமா ஜனனி பண்ணுவாங்க இன்னும் 1 hour கழிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி
கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸு. ஆனா இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஜர்னியா எனக்கு இருந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலா தோணுச்சு, ஐ வாண்ட் டூ பி கனெக்டட் வித் டிவைன் யோகா ஃபார் விமன். மேபி சும்மா ஒரு கிளாஸஸ் வரதா இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு லைக் ஐ வாண்ட் டூ மேபி ஃபர்தர் பண்ணணும்ல நீங்க. எனக்கு கரிக்குலம் ரொம்ப பிடிச்சது. நாட் டூ ஸ்ட்ரிக்ட், அட் த சேம் டைம் நாட் வெரி டிஸ்கனெக்டட். விட்டு 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 எடுக்கல. அவங்க வந்து செல்ஃப் ஸ்டடின்னு ஒண்ணு குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக்லாம் நினைச்சது செல்ஃப் ஸ்டடின்னு குடுத்துருவாங்க. அது நம்ம கடகடன்னு படிக்கணும், நல்லா எழுதணும், நல்லா அது படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் லைவ் வேற, செல்ஃப் ஸ்டடி எல்லாம் வேற, தனித்தனியா இருக்கும்னு நினைச்சா, ஓகே செல்ஃப் ஸ்டடில எல்லாரும் படிச்சீங்களா? இப்ப சொல்லுங்க. எல்லாரும் ஒண்ணா சொல்லிடுவீங்களே அப்படின்னு பிரியங்கா அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செல்ஃப் ஸ்டடினா என்ன? தனியா நம்ம படிக்கிறதானே. அவங்க எதுக்கு அடுத்த நாள் கேக்குறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்தது கேட்பாங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா செல்ஃப் ஸ்டடில இருக்கு நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஒரு அஹ், ஆர்வம் வந்து தானா வந்துச்சு. ஐ ஃபெல்ட் லைக் எவ்ரி திங் வாஸ் ஸோ ஃப்ளோயி, ஒரு சீக்வென்ஷியலா இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு டிஸ்கனெக்ட்லாம் இல்லை. ரொம்ப ஈஸி டு ஃபாலோ, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட் த சேம் டைம் ப்ராக்டிஸ் அண்ட் டு கண்டினியூ ப்ராக்டிசிங். தேங்க்யூ ஸோ மச்.